அவங்க ஆன் பண்ணிட்டாங்கன்னு படிச்சுமா நீங்கள் வணக்கம் ஐயா. இப்போ நீங்கள் கேட்டீங்க இது உயிரெழுத்து, இதுக்கு பதிலாக தான் இந்த எழுத்து சொல்லிட்டேன். இந்த எழுத்து இந்த 3 எழுத்து தான் வந்துருக்கு. ஆமா, இந்த 3 எழுத்து தான் வந்துருக்கு. இது ஆ உ ஐ, இது ஆ உ ஐ. ஆ அ ஆ இ இ உ உ ஏ ஏ ஐ ஓ ஓ ஔ. இப்போ என்ன சொல்லணும்னாக்க அம்மா இங்கே நல்லா காட்டுங்க. இக்கு ஆ கா, இங்கு ஆ ஞா, இச்சு ஆ சா. இதே மாதிரி தான் இருக்கலாம். இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம உள்ள எழுத்துக்கள் மட்டும் 247 எழுத்துக்கள் தான் மொத்தம். அதான் ஐயா எழுத்து போய் 246 எழுத்து மொத்தம். 246 எழுத்துல இங்க பாருங்க, இந்த 246 எழுத்தும் இதுக்கு வந்துருச்சு. இது என்ன நம்ம யூஸ் பண்ணிருக்கோம் சொன்னா, உயிரெழுத்து 12, மெய்யெழுத்துக்கள் 18. இதை வச்சு தான் நம்ம என்ன செஞ்சிருக்கோம், எழுத்துக்களை முடிச்சிருக்கோம். இப்போ நமக்கு என்ன தேவை, உயிரெழுத்து தேவை, இங்கே இருக்கு. மெய்யெழுத்து தேவை, இங்கே இருக்கு. உயிர்மெய் எழுத்து வேணும், இங்கே இருக்கு. அப்போ உயிரெழுத்து, மெய்யெழுத்து, உயிர்மெய் எழுத்து. இக்கு ஆ கா, இக்கு ஆ க்கு ஆ கா, இக்கு ஈ கி, இக்கு ஈ கி, இக்கு ஊ கு, இக்கு ஊ கு, இக்கு ஏ கே, இக்கு ஏ கே, இக்கு ஐ கை, இக்கு ஐ கை, இக்கு ஓ கோ, இக்கு ஓ கோ, இக்கு ஔ கௌ. தோசை வச்சு அப்போ கா கா கே கி கு கு கே கே கை கோ கோ கோ. இப்போ இங்கே இருக்க எழுத்துக்கள் எல்லாம் இருக்கு பார்த்தீங்களா. மொத்தம் உள்ள 247 எழுத்துக்கும் முக்கியமான எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? இது ஒரு 3 எழுத்து, இது ஒரு 18 எழுத்து. அப்போ 21 எழுத்து, ஒரு எழுத்து ஆயுத எழுத்து ஆகிப்போச்சு. அப்போ 22 எழுத்து. அப்போ 21 எழுத்துக்களை வச்சே நம்ம என்ன செய்யலாம், மொத்த எழுத்து எழுதிட்டான். பாருங்க, எந்த நீங்க எழுத்த பார்த்தீங்கன்னாலும் வேற ஏன் எந்த எழுத்துமே தேவையில்லை. இப்போ சார் நம்ம தமிழ் எடுத்துக்கங்க, ஒரு இப்போ இன்னொன்று எடுத்துக்கிட்டா இதை வச்சு நாம போட்டு நாக்கு பக்கத்தில் இந்த வரிசையில் போட்டு இந்த எழுத்துக்களை போட்டால் அது நான் நீ அந்த இது வந்துடும். அது அவ்வளோதான், அவ்வளோதான். நான் நீ நீ நூ இந்த குறியீடுகளை போட்டால், இந்த குறியீடு தான். இது குறியீடு இல்லை, இதுதான் ஆனாவனா. இப்போ நம்ம என்ன சொல்ல வரோம்னா, அதை மறந்துடுங்க. எதை இந்த ஆனாவனா மறந்துடுங்க. இதுதான் ஆனாவனாலும் முடிவு பண்ணிக்க வேண்டிய. இந்த ஆனாவனா இருக்கே மேலே, இதை நீங்கள் ஃபர்கெட் இட், அதாவது மறந்துடுங்க. இதை மட்டும் வச்சுக்க. இக்கு ஆ, இதுதான் ஆ. இது ஆ ஆ இ இ உ உ ஏ ஏ ஐ ஓ ஓ ஔ. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னா, அகர வரிசைக்கு மட்டும் குறியீடு இல்லாம இந்த புள்ளியை மட்டும் எடுத்துடணும், அவ்வளவுதான். இப்போ என்ன பொதுவாகவே சொல்ல போனா, அகர வரிசைக்கு மட்டும் இந்த எழுத்து வரணும். அகர வரிசையில் இல்லை, ஆனாவுக்கு மட்டும். ஆனால் இக்கு ஆ கா. அப்ப கங்காச்சாங்க டானா தானா பாம நமக்கு இருக்கு. அப்ப இக்கு ஆ கா, அப்ப என்ன இப்படி அப்படியே நமக்கு இருக்கு. இப்ப நமக்கு மற்ற ஒளிகள் காங்கிறதுக்கு பதிலா நம்ம ஒண்ணு எழுத தேவையில்லை, ஆவணாவை போடுங்க. அந்த கா ஆக்குள்ள காவை வச்சு அந்த ஆனா ஈனா உள்ள எழுத்து எல்லாத்தையும் கொண்டு வரலாம். பாருங்க, என்ன பண்ணிருக்க பாருங்க. கா போட்டு எழுதி எடுத்தாச்சு, கா போட்டுருங்க. கங்காச்சா 15 எழுத்து எழுதியாச்சு. பக்கத்துல ஆனாவே போடாச்சு, அவனா போடாச்சு. இங்க கங்காச்சா எழுதியாச்சு, ஈனாவே போடாச்சு. அடுத்தாப்புல கங்காச்சா எழுதியாச்சு, ஊனாவை போடாச்சு. இப்போ என்ன, இப்போ எல்லா எழுத்து என்ன, இப்போ இவ்வளோ தான் எடுத்து வருது மொத்தமே. அப்போ காங்காச்சா எழுதியாச்சு. இவங்களுக்கு உயிரெழுத்து இது, மெய்யெழுத்து இது, உயிரும் மெய்யும் சேர்ந்தா உயிர் மெய் எழுத்து வந்துருச்சு. இப்போ நமக்கு தமிழ் எழுத்து முழுமை அடைஞ்சிருச்சு, முழுமை அடைஞ்சிருச்சு. அப்போ உயிர் எழுத்து, மெய்யெழுத்து, உயிர் மெய் எழுத்து ஆயிடுச்சு. இப்போ நமக்கு வேண்டியது என்ன செய்ய வேண்டியதுக்கு, எழுத்துக்களை வந்து சின்ன ஒளி மாற்றம் வேணும். அந்த ஒளி மாற்றிங்கிறப்போ என்னத்தை ஒளி மாற்றி எப்படி மாற்றுது, அந்த காவுக்கு பக்கத்து ஆவணாவை போட்டாச்சுன்னா ஆவணத்தை திருக்குது நமக்கு. இதை பக்கத்து அந்த ஆவணாவை போடுங்க, எல்லாமே ஆவணாவை போட்டுருங்க. அப்போ காங்காச்சா எழுதுங்க, ஆவணாவை போட்டுருங்க. காங்காச்சி போய் ஈ இருக்கு, காங்காச்சா எழுதுங்க, ஈனாவை போட்டுருங்க இல்லையா, கீ ஆயிரும். அதே காங்காச்சா எழுதுங்க, ஈனாவை போட்டுருங்க, கீ ஆயிரும். அப்போ அதே ஊனா பேசிருக்க காங்காச்சா போட்டு ஊனா போட்டுருங்க. அப்புறம் இதுக்கு எழுத்துக்கள் தேவையில்லாம போட்டு மக்களை கன்ஃபியூஸ் பண்ணி நிறைய மக்கள் கன்ஃபியூஸ் அதான் இருக்கு. சின்ன பிள்ளை படிக்காம அவங்க காரணம். இப்போ இதை 1ஆம் பிள்ளைக்கு சொல்லி கொடுங்க,
எல்கேஜி படிக்கிற பிள்ளைக்கு சொல்லிக் கொடுங்க, ஈஸியா புரிஞ்சுக்கலாம். ஒரே நாளில் எழுதிடும். எழுதிடும். 10 நாள்ல படிக்க அது ஆரம்பிச்சு எளிமையாகவும் மனப்பாடமாக ஞாபகத்தில் வச்சுக்கணும். ரொம்ப ஈஸியாக போயிடும். இப்போ இதுதான் இப்போ பாருங்க, இப்போ எழுதுறது ஈஸியாக போச்சு. ஆ போட்டு சொன்னால் இப்படி போட்டால் ஆ, ஆ அப்படியே அங்கிட்டு போட்டா இதை இதை இப்படி போட்டு இங்கே போட்டால் ஆ. இது பாருங்க, இங்கே போட்டாச்சுன்னா ஈ, இந்த இங்கே போட்டாச்சுன்னா ஈ. ஈ. புரியுதா? லெக்க அவ்வளோதாம்மா, தெரியுதாம்மா? இப்போ என்ன போச்சு, இங்கே பாருங்க, இதை இப்படி போட்டா ஊ, இதை இங்கே போட்டா ஊ. ஓகே, இதை இப்படி போட்டா ஏ, இதை இப்படி போட்டா ஏ. ஏ. இங்க பாருங்க, இதை பழச்சிருக்கோம், இப்படி போட்டா விய கம்பு போட்ட மாதிரி ஐ. ஆமா, அதான் சொல்ல வேண்டாம். இப்படி போட்டா தான் சரி அந்த வீங்கிற மாதிரி இங்கிலீஷ் மற்ற மொழிகளையும் சேர்க்க வேணாம். சரி. இந்த குறி நமக்கு இருந்து வளர்ந்து பல வகையில் இருக்கு தமிழ். நமக்கு ஒரு குறி வேணும், ரொம்ப எளிமையா இருக்கணும், ஈஸியா இருக்கணும். அதுக்காக இதை இப்படி போட்டிருக்கோம். இந்த குறியை போட்டாச்சுன்னா ஐ. ஐ. இது ஓ, இது ஓ. ஓ, இது ஆவ். ஓ. அப்ப இது முதல் 4, முதல் 4, இது இடை 4, இது கடை 4. கடை 4. முதல்ல வரக்கூடிய 4 எழுத்து ஆ, ஆ, இ, இ. ரெண்டாவது வர இடையில வரக்கூடியது உ, உ, ஏ, ஏ. கடைசியில் வரக்கூடியது ஐ, ஓ, ஓ. அப்போ 12 எழுத்துக்கள் தான். இந்த 12 எழுத்தும் 3 எழுத்துல இந்த 3 எழுத்துக்கள் தான் இந்த 12 டைரக்ஷன் மாறுது. டாக்ஸ் வந்து அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. சரி, மாற்றிக்கிட்டு வந்துருச்சு இந்த எழுத்து. அப்போ இது ஒரு 3, இது ஒரு 18, 3 21 எழுத்துக்களை மட்டுமே கொண்டு நாம் தமிழை முழுமையாக எழுதவும் படிக்கவும் முடியும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஒரு கண்காணிப்பு. இதை பற்றி உங்களுடைய கருத்தை சொல்லுங்க ஐயா. நல்ல முயற்சி, பாராட்டுங்க. நீங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க. புரியுது. இப்போ நல்லா நிச்சயமா எழுதுவீங்க. புரியுது. இனிமேல் என்ன செய்யலாம்னா இந்த எழுத்தையே தினம் எழுதி பார்க்கலாம். சரி. எழுதி பார்த்துங்க. உங்களோட பர்சனல் டைரி, உங்களோட பர்சனல் லெட்டர்ஸு, நீங்கள் பர்சனல் எழுதி வச்சுக்கிற டைரி எல்லாத்தையுமே நீங்கள் எழுத்துக்கள் எல்லாம் இதில் எழுதி பழகிட்டீங்கன்னா 10 மணிக்கு ஒரு சீட் வச்சுக்கிட்டு எழுதி பழகிட்டாக்கா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும், கொஞ்ச நாள் உங்களுக்கு ஈஸியாக போயிடும். தமிழுக்கு எந்த லூ போடணும், எந்த கால் வாங்கணும், எந்த கொம்பு எடுக்கணும், எந்த கா போடணும், ஒரு கொக்கி போடணும், இதெல்லாம் எதுவுமே இல்லை. இந்த எழுத்து 12 எழுத்து தான். இந்த 12 உயிரெழுத்துக்கள், 18 மெய் எழுத்துக்கள், அதையே சேர்த்து மாற்றி எழுதி நம்ம உயிரெழுத்துக்களாக மாற்றிக்கிறோம். இவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ரொம்ப நன்றிங்க, ரொம்ப சந்தோஷம்.